டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் என்ன கஷ்டம், என் வாழ்க்கையில வந்து பாரு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. என்னதான் அவங்கவுங்களோட கஷ்டங்களை அதிகமா பேசினாலும் ஒவ்வொருத்தரோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அதிகமான கஷ்டம். நமது ரொம்ப பரவாயில்லப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் தான் செய்யறாங்க. சோ எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி மூலமா மக்களுக்கு நீங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு இருக்கு, ஒரு முறையான சரியான முறையில பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி வர கஷ்டத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்மா. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல பிறக்குறாங்கன்னா ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துதான் வருவாங்க. அது போன ஜென்மத்துல விட்டது, இல்லைன்னா இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு நியூவா கொடுக்கப்படுற விஷயம், கண்டிப்பா இல்லைன்னா பல ஜென்மங்களா அவங்க வந்து கடந்து வரக்கூடிய விஷயத்த பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நல்ல பாத்துல போகுதா இல்ல கரெக்டா இருக்குமா இல்ல ராங் ரூட்ல போகுமாங்கிறதெல்லாம் தீர்மானிக்கும். சோ எனக்கே சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா சில கிளைண்ட்ஸ் வந்து நான் எந்த கஷ்டமும் பட்டது இந்த பாவம் பண்ணதில்ல, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கல, ஆனா ஏன் வந்து நான் வந்து கஷ்டப்படுறேன் மேடம் நிறைய பேர் கேட்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ரீசன் வந்து என்னன்னா, ஒருவேளை அந்த அவங்க ஜாதக கட்டத்துல எபோவ் 40க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விடிவு காலம் வரும். இதுக்கு ரீசன் வந்து இந்த ஜென்மத்துல அவங்க பண்ணதில்லை, அது போன ஜென்மம் இல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்துல அவங்க பண்ண விஷயங்கள் தான் அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த விஷயத்த ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு இப்படி இருக்கு, அப்ப இதுல என்ன பண்ண தப்பிச்சு போலாம், அதோட ஒரு வழிகாட்டி தான் ஹாரோஸ்கோப். கண்டிப்பா பெஸ்ட் வந்து அதுதான். இப்ப வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது தான் நான் படிச்சிருக்கேன். சோ அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி எனக்கு புகுட்டின என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணா இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு போலாம், அடுத்த பிறவி வேண்டாங்கிறது எல்லாருடைய ஆசை ரொம்ப இருக்கும். சம் பர்சன்ஸ் வந்து ஒருவேளை இதுல கிடைக்காதது நான் அடுத்த பிறவில ஏதோ சூசைட் அட்டன் பண்றாங்க. சரி, அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சூசைட் அட்டன் பண்ணாலும் எகெயின் நம்ம இதுலதான் வந்து பிறப்போம். நீ என்ன காரணத்துக்கால நீ வந்து சூசைட் பண்ணியோ நீ நல்லா தப்பிச்சு போயிட மாட்ட, அடுத்த ஜென்மமும் இதுலயேதான் வந்து விழுந்துருவேங்கிறது என்ன பண்ணா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இந்த உலகத்துல இருந்து எல்லாமே கத்துக்கணும். தெரியாத விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாம் கத்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சு அந்த ஞானம் வழியா மோட்சம் அடையணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. சோ அப்ப இது எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே, அந்த பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இடமே வந்து அஸ்ட்ராலஜி தான். இந்த கலையை நம்ம வந்து ரசிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கவலை, பெரும் துன்பம், துயரம் இதெல்லாம் உங்க லைஃப்ல அஃபெக்ட் பண்ணாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. என்ன ரீசன்னா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். சரி, நம்ம என்ன பாத்துல போயிட்டு இருக்கோம், எந்த காலங்களை கடந்துட்டு இருக்கோம், இப்ப எனக்கு என்ன காலம் நடக்குது, நெக்ஸ்ட் நான் எந்த காலத்துக்கு உள்ள போக போறேன், தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் வரப்போகுது. சோ அப்ப நான் இப்பவே அதுக்கு ஒரு ப்ரிகாஷனா இருந்துருவோம். கண்டிப்பா. சோ அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அத ஒரு பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னு என்ன பண்ண முடியும்னா, இதுல எல்லாருமே இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரினா இதுல எல்லா பர்சனும் டிஃபரன்ஸ். இதுல ஒரு குறிப்பிட்ட நீங்க பாத்தீங்கன்னா 60% மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இன்னுமே ஹாரோஸ்கோப் பிலீவ் பண்றவங்க இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஹாரோஸ்கோப் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த கம்யூனிட்டி ரிலீஜியன் தான். அதனால அதை வந்து மக்கள் உணரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய ஆசையாகும். கண்டிப்பா மேம். இப்போ ஒவ்வொரு ராசிகளும் அவங்க படக்கூடிய கஷ்டங்களும் அதற்கான தீர்வுகளை பத்தியும் பார்க்கலாம் மேம். கண்டிப்பா கண்டிப்பா. முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்கள் என்னதான் மத்தவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அதிகமா இருக்கு, நமக்கு இருக்கிற கஷ்டம் அதிகமா இருக்குன்னு கம்பேர் பண்ணி கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட நிலையில இருந்து பார்க்கும்போதுதான் யாருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். கரெக்டா? சோ அந்த மாதிரிதான் மேஷ ராசிக்காரர்கள் வந்து இதை தாண்டி எங்களால வாழ்க்கையில கஷ்டம்னு ஒண்ணு நாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னா என்ன கஷ்டமா இருக்கும்? மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து அவங்களோட இந்த வேகம், ஏன்னா அது வந்து நெருப்பு ராசி, ரொம்ப ஃபயர்ல தான் இருப்பாங்க எப்பவுமே. ஸோ அவங்க வந்து அவ்வளோ கான்ஃபிடென்டான பர்சன்ஸ். அந்த கான்ஃபிடென்டே சில இடத்துல என்ன ஆயிரும், அவங்களுக்கு பிரச்சனையை விளைவித்துரும். ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி என்ன ஆகும்னா, அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நம்ம தாண்டி தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து அவங்களுக்கு அட்டாக் பண்ணும்.
சரி, மத்தவங்கள வந்து இருக்காங்கங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்காது. ம். நான் சொசைட்டில மத்தவங்களும் இருக்காங்க, நம்ம கூட வாழ்றவங்க எல்லாம் இருக்கட்டும், இல்ல ம். நம்மளுடைய அம்மா அப்பா யாரையுமே இவங்க வந்து மதிப்பாங்களாலும் மதிப்பாங்க, பட் அவங்கள மைண்ட்ல எடுத்துக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல தான் மட்டும்தான் அதாவது வாழ்றோன்ற அவங்க எண்ணம் வந்து இருக்கும். ப்ரிவென்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க, ப்ரொடெக்ஷனா ஒரு குடும்பத்துக்கு செக்யூர் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது இவங்களுக்கு தெரியாது. தெரியாது. இப்ப ஈவன் 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, உன்னோட லைஃப் பேட்டர்ன் நீ வாழ்ந்துக்கோ, அதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னோட லைஃப் ஸ்டைல் நான் இருப்பேங்கிறத இவங்க வார்த்தையால வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா அவங்க ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கும். நீங்களே சோ புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த மேஷத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அதிகமா பேச்சுக்கள் வந்து வார்த்தைகளை வெளிப்படுத்தி எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. ம். ஆனா அவங்க செயல்கள் வந்து அப்படி இருக்கும். சோ இது வந்து ஆப்போனன்ட்க்கு என்ன ஆகும்னா அஃபெக்ட் பண்ணும். அப்போ இத புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் அவங்களுக்கு லைஃப் பார்ட்னரா வந்தா ஓகே, பட் புரியாத நபர் வந்தா 100% இவங்க உறவுல சிக்கல் தான். அப்ப இதனால இவங்க என்ன துன்பத்தை மேக்சிமம் இவங்களால ஃபேஸ் பண்ண இதுக்கு மேல இல்லைன்னா உயிர் உறவுகளை இழக்க நேரிடும். இவங்க ரொம்ப உயிரா நினைச்சிட்டு இருக்காது என்னைக்காசு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்கலாம். இவங்களோட அதீத கோபத்தின் வெளிப்படுதல்னால என்ன ஆகும்னா அந்த உயிர் உறவுகளை வந்து இழக்க நேரிடும். அப்ப இதுக்கு மேல துன்பத்தை ஒருத்தர் தாங்க முடியாது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க எல்லாரும் பிரிஞ்சு போறதுக்கு காரணமும் நீங்க தான். காரணமும் நீங்களா இருந்துட்டு அவங்க அவசர முடிவு தான் காரணம். கண்டிப்பா மேம். இப்போ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது இன்னும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா அந்த கஷ்டம் இன்னும் தான் அதிகமாகும். சோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் பண்ணக்கூடாது? இந்த தான் தாங்கிற ஒரு நினைப்பு அதை தவிர்க்கணும். வேகமா முடிவெடுக்கிறத தவிர்க்கணும். அப்புறம் எதையுமே வந்து ஆற போட்டு பழக்கப்படுத்தணும். இதை நம்ம கொஞ்சம் வேகமா இப்ப பண்ண வேண்டாம், கொஞ்சம் நிதானிச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா இதுல வந்து என்ன ஆகும்னா சில இடத்துல போய் லாக் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. இதுலயே நிறைய பேர் வந்து கடன் வாங்க வரலாம், கடன்ல லாக் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இவங்களோட இந்த திங்கிங் வந்து இவங்க ரொம்ப ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னு அவங்க மைண்ட் ஃபுல் கால்குலேட் இருக்கணும். நெக்ஸ்ட் அவங்க போறாங்க, நம்ம அடுத்து போகணும் இருக்கும். பட் அது நிதானமா பண்ணா பெஸ்ட். அந்த ஒரு நிதானம் தான் அவங்க கிட்ட இருக்க ஒரு தேவையான அவங்களுக்கு ஆற்றலே அதுதான். ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் கொண்டிருக்கிற ராசிங்கிறதுனால அவங்களுக்கு அது கஷ்டம் வராது. பட் அட்வைஸ் கேட்டு வந்ததுன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இப்ப மேஷராசிக்காரர்கள் இதெல்லாம் தாங்கி மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னா எந்த கோவில் எந்த கடவுள் வழிபாடு இவங்களுக்கு சிறந்ததா இருக்கும்? கடவுள் நம்பிக்கையும் பொறுத்து வந்து நம்ம மன நிம்மதிக்காக தான் நம்ம கடவுளை சென்று தேடுறோம் எல்லாருமே. அப்போ சிலவங்களுக்கு ரொம்ப தீவிர பக்தர்களா இருப்பாங்க, சிலவங்க வந்து அதை இல்லைனாலும் வழி நடத்ததான் செய்வாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து சிறந்த கடவுள்னு பார்த்தா முருகன் தான். இப்ப முருகன் கோவில் எங்க இருந்தாலும் அவங்க சென்று வழிபடுறது, பழனி கோவிலா இருக்கட்டும். இப்ப இவங்க வந்து ரொம்ப ஜீரோல இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து பழனியில வந்து ஆண்டி கோலத்தை பாக்குறது வந்து பெஸ்ட். ஆண்டி கோலம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த பிரதிஷ்டையை பாக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஜீரோல இருக்கிற ஒன்ன மாதிரி நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற வேண்டுதல் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க அந்த ஆண்டி கோலத்தை பார்க்க கூடாது, பார்த்துட்டு அவங்க டவுன்ல வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. சோ அதே மாதிரி என்னுடைய இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம கோவிலுக்கு போறதுங்கிறது ஒரு தரம், கரெக்டா அந்த பிரசன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த அபிஷேகம் கிடைக்கக்கூடிய நேரத்துக்கு இந்த செவ்வாய் அதாவது இந்த மேஷராசிக்காரங்க அந்த டைமுக்கு கரெக்டா தீபாராதனை எடுக்கக்கூடிய நேரத்துல இவங்க பிரசன்ட் ஆனா இவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன தடைகளா கூட இருக்கலாம். இது விளங்கணும்னா இவங்க வேற எதுவும் முருகன் கோயிலுக்கு போனாலும் போகலன்னா கூட ஒண்ணு இல்லை, பட் இந்த வந்து அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. அதாவது இந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய கரெக்ட் நேரத்துல அவங்க அந்த இடத்துல பிரசன்ட் ஆகணும். கண்டிப்பா. அந்த தீபாராதனை எடுக்கக்கூடிய அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல அவங்க முடிஞ்சு அந்த ஃப்ரெண்ட்ல கூட நின்று அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா ரொம்ப அந்த சின்ன சின்ன தடைகளும் விலகி வாழ்க்கையில வெற்றி பெற்று. அதேதான், மத்த நேரத்துல எங்க வேணா இருங்க, ஆனா காட்டும்போது நேசத்துக்குன்னா அதுதான் அந்த ஆராதனை காட்டக்கூடிய நேரத்துல கரெக்டா இதை வந்து வேணா நம்ம இப்ப நேர்கள் வந்து ட்ரை பண்ணா 100% ஒர்க் அவுட் ஆகும். சோ அப்போ மேஷராசி நபர்களே, உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட பரிகாரம்னாலே இந்த தீபாராதனை காட்டக்கூடிய நேரத்துல எக்ஸாக்டா அந்த டைமுக்கு நீங்க வந்து அங்க ரீச் ஆகி அந்த பிரசன்ஸ் உங்களுக்கு கிடைச்சினாலே உங்களுக்கு லைஃப்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி நீங்க வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு பயங்கர ஒரு சப்போர்ட்டிவ் வைபா உங்களுக்கு இருக்கும்.